ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இவர் என்ன ஓகிடுமா இல்ல இவர் என்ன ஓகிடுமான்னு கேக்குறேன். எல்லாம் கூத்தியா எங்காயம் வைப்பாங்க, எல்லாம் காட்டுல வச்சிருப்பாங்க, மேட்டுல வச்சிருப்பாங்க, எல்லாம் வெளியூர்ல கொண்டே வச்சிருப்பாங்க. இவரு என்ன பண்ணிருக்கிறாரு, தூக்கிட்டு வந்து கூத்தியாவ தலைய வச்சுக்கிட்டு இவர் பேசுறாரு நாயம். ஏங்க நீங்க எல்லாம் கூத்தி ஏங்க வானா இல்ல உங்க வீட்டுல நீ பணம் விழுவுதா? வானா நீ கேளு, நாங்க வானா உங்க வீட்டுல நீ பெரிய பணமா விழுவுது, நல்லா தெரியும். அப்படியெல்லாம் இல்ல, நான் கேட்கறது வந்து அவர்கிட்ட கேளு. மருந்து குடிக்கிறது மறுபடியும் கன்ஃபார்ம் ஆக போகுது. அண்ணா அப்படி இல்லன்னா அவர் கூத்தியாவ தலையில வச்சுக்கிட்டு என்னன்னா எங்க அண்ணனை பத்தி பேசுறாரு. என்னையா குறைச்சல் பாவம், நான் என்ன அழகு இல்லையா? இப்ப தானும் அவரு கழுவிக்கிற பாவம். அழகு இல்லையா, அறிவு இல்லையா? என்ன மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பத்தினி பார்க்க முடியுமா? முடியாது சாமி. உலகமே இருந்தாலும் அந்த ஆத்தல நாங்க 5 பேரு குதிச்சாலும் உன்ன மாதிரி பத்தினி பார்க்க முடியும். மதுரையில கண்ணகிக்கு பத்தினின்னு செலவு வச்சாங்கன்னா திருச்செங்கோட்டுல எனக்கு வைக்கணும். இப்ப நான் சாவுச்சுமா பொழைக்கிட்டேன். ஏன்னா உனக்கு செலவு வைக்கிறதுக்கிட்டோம் இந்த 1.5 பவுடர் தாயா மூஞ்சி நின்று பத்தினின்னு தெரியும். இந்த 1.5 பவுடர் இல்லைன்னா பேக தூக்கிட்டு போயிட்டாலும் சம்பாதனை ஊருப்பட்ட சம்பாதனை. அண்ணா இது சரி, நான் கேட்கறேன். நான் பத்தினா பாடங்க நல்லா கேளு. நாக்கு குடிக்கிறேன். சிங்கார புண்டை நெத்துக்கல்லாட்டு கொண்டாடி வச்சுக்கிட்டு நான் கேட்கறேன். நான் கேளுண்ணா, சீக்கிரம் கேளுண்ணா. கேக்குறேன் கேளுண்ணா. அண்ணா கேட்டியா? என்ன சொன்னாரு? இராயா நெத்துக்கல்லாட்ட கேட்டியா? நெத்துக்கல்லாட்டம் உன் கொண்டாடி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னங்க குறைச்சிருக்கு? என்ன கொடுக்கு எல்லாம் மறந்து போயிருமாட்டேன். நெத்துக்கல்லாட்டம் கொண்டாடி வச்சுக்கிட்டு கொடுச்சு எங்க தலைமையில தூக்கி பூச்சியா வச்சுக்கிறவங்களுக்கு இது நியாயமா தருமமா? அட பைத்தியக்காரா, அது கூத்தியலடா. அந்த கூத்தியா தூக்கி தலைமையில வச்சுக்கிறேன். ஆமா, அந்த கூத்தியா ஒண்ணு கொடுத்தா எங்க சரி போவா? இவன் வேற இவங்கிட்ட வேற பதில் சொல்லுமா? கூட்டிய வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லிதான் காவணும் சொல்லணும் இல்லன்னா அது ஒண்ணு விட்டா எங்க போவங்கிற. ஆமா சரி, மத்தியானத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றேன். வேலைக்கு போயிட்டா உடம்பு பூரா குப்புன்னு வேர்த்து போகுது. எல்லாம் மூஞ்செல்லாம் நனைஞ்சிட்டு வருது, கசகசன உடம்பு. அதுதான் அவளுடைய ஒண்ணுக்கு. ஒண்ணுக்குன்னா சிறுநீர். யாரோட ஒண்ணுக்கு? கங்காதேவி ஒண்ணு. கங்காதேவினா யாரு? என் தலையில இருக்கிறாள் அவ. அவ யாரு? அவதான் கங்காதேவி. அவ யாரு? அவளும் ஒரு பொம்பளை தான்டா. எந்த பொம்பளை? கங்காதேவி. கங்காதேவி யாரு? என் கூத்தியாடா. அப்படி சொல்லுடா. என்னமா பண்ண? சரி, நான் அவரு கூத்தியா இதுக்கு உன் மேல ஒண்ணு குடுறா கேளு. என் மேல ஒண்ணுக்குள்ளடி பீத்த. இந்த ஆண் மக்கள்லாம் வேலைக்கு போனா வேறு வருது. ஆம்பளை இல்லையா? இல்ல, வேறு வருது உண்டாகுது. மக்களுக்கு நின்றுகிட்டா அந்த வேறு உண்டாகுமே. ஆமா, அதுதானோ. சரி சரி. அந்த கூத்தியா பீப்பாண்டு அக்கடா போவா? கூத்தியா பீப்பேண்டாவா? அந்த கூத்தியா பீப்பேண்டா. அந்த வேறு வருது இல்ல, வேறு வந்தது உடம்பெல்லாம் கவிச்சு அடிக்குது இல்ல. இப்படி புடனே தேய்ச்சாக்க என்ன வரும்? அழுக்கு வரும். அதுதான் அவளுடைய போது வாசனை புண்டலாத வைக்கிறேன். சொல்லும் போது எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே முழுகிற மாப்பிள. அது என்ன? அது அதான் மலம். மலமனா? அழுக்கு. அழுக்குனா வகுத்துக்குள்ள இருந்து வர்றது. என்ன அப்படின்னா? நரகள். நரகள். நரவல்னா அவளுடைய பீட. அந்த கூத்தியா ஒரு அடியில அப்படி கேமரா விட போகுது. அவர் ஒழுங்கிட்டு ஆடு. நீ அந்த கூத்தியா ஊருக்கு கடை போவா? உங்க அம்மாவை வண்டி வச்சு கூட்டிட்டு வா. வீட்டுக்கு தூரமா? ஆமாடா, வீட்டுக்கு தூரமா. எங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போவா. எங்கடா பாவா அனுப்பி இடம் பேசாத. வீட்டுக்கு தூரமா போனா இப்பதான் வேலைக்கு போயிட்டு வர்ற பொம்பளைங்களை திலகம்னு சொல்லக்கூடிய பொட்டு வச்சுட்டு போறாங்க. வரும்போது அந்த உடம்பெல்லாம் வேத்து போகுது. வேத்து அந்த பொட்டெல்லாம் வலிஞ்சுக்கிட்டு இப்படி மூக்கு வழியா வருது. சரிடா, அதுதான் அவளுடைய உதரம். உதரம்னா
மாசம் ஒரு தடவை வீட்டுக்கு தூரமா போறாள. வீட்டுக்கு தூரமா? ஆமா. அட பக்கமாலாம் போறதில்ல. அதான் சூசி அதான் அந்த அந்த உதரமுடா. உதரமுடா. ஆமா. தேசாமி எனக்கு ஒரு சந்தாங்க. என்ன? எங்க ஆயாளுக்கு 93 வயசு ஆகுது. சரி. அவ மட்டும் பொம்பளை தானே. ஆமா. ஏன் அவ மட்டும் வீட்டுக்குமே தூரமாவே போக மாட்டேங்கிறா? வீட்டுக்குள்ளேயே போயிடுறாளா? டேய் அவ வயதாயிட்டது. அட வயதான மடவு புடங்காது. புடங்காது. ஏமா அவர் நல்லதான் படிக்கிறாரு. தங்காட்ட என்ன ஒரு பெண் அவருக்கு சப்போர்ட் பண்றியா? ஒரு பெண்ணு. நீ அவளை வச்சிருக்கிறியா? அந்த கங்காதேவி தரையில ஏற்பட்ட பூமி தாங்காது. ஆமா. ஆடு மாடு வாயில்லாத ஜீவனுக்கு கற்பமுள்ள பெண்களுக்கு இதெல்லாம் ஜலம் கொடுக்கக்கூடியவர் கங்காதேவி. இந்த அக்கடி ஏக வளர்த்து இந்த அக்கடியை ததையா பிச்சு பிச்சு போட்டேன். என்ன மாதிரி நீ சேவாதுக்கிற? நான் சாவுனடா உங்களெல்லாம் கொண்டு விட்டாடா சாவு. பார்த்தாலே தெரியுதுல. அதனால கடுமையா தவறு இருக்கு. அந்த ஈஸ்வர கோயில் தவறு இருக்கிறேன். இன்னும் வர காரணமா ஓ நம சிவாய நமோ ஓ கங்காதரா கடூரமான ஒரு பக்தன் என்ன இடத்துல தவம் செய்கிறான். அதாவது அரமனையில் இரு, நான் பிறகு ஒண்ணு கூப்பிடுறேன். அப்படியே யானை முதல் எறும்பு வரை 84 சிறு சிந்தனையும் அது கூட பரமேஸ்வரா உண்மைதான். உன்னதோடு கடுமையாக தவறு வந்து எதுக்காக நான் யார் தெரியுமா? யாரு? பொம்மகாவரி மற்றும் தான் வரக்கூடிய பத்மாசூரன். ஆமா, காடு வாங்குது ஊடு போங்குது, இரவான பச்சை பிடிச்சி தள்ளுது, தள்ளாடி வயது தடியூடி பருவம். இந்த வயதான பிறகு என்னத்துல வரத்து கொண்டிருந்தாயே, வர வேண்டும். இந்த பொம்மகாவரி நாட்டுல எனக்கு எதிரிக்கு ஏராளம் உண்டு. அப்படியா? எதிரிக்கு ஏராளம் உண்டு. சரி, அவங்க கையில சாகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நான் நாட்டை ஆளணும். அப்புறம் தவறுக்கும்னு உங்களை போய் தவமா தவறுகிறேன். அப்படியா? உனக்கு என்னப்பா வர வேண்டும்? எனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வர வேண்டும்? சாகால வரம், வேகால உடல், போகாத செல்வம். இந்த 3 வரமும் வேணும். பத்தா, பிறப்பண்ணி இருந்தா இறப்பண்ணி இருக்கிறது. என்ன பிறப்பண்ணி இருந்தா இறப்பண்ணி இருக்கிறது. அதனால நீ கேட்ட வர நான் தர முடியாது. செத்தவன் போல சிறுமே இடம் கொள்ளாது. ஆமா, இறப்பண்ணி இருக்கிறது உண்மைதான். சரி, அதனால நீ கேட்ட வர நான் தர முடியாதப்பா. தர முடியாதா? ஆமா. மழை போல தெய்வம் என்று வந்தேன். இந்த வரம் போன போட்டோம். வேற வரம் கேளு. இன்னொரு வரம் வேணும். ஆண்டவனே உமா மகேஸ்வரா, என்ன தெரியுமா? யாரு தரமான கையை வச்சாலும் அவங்க பசுமா பத்தி எறியணும். நான் யாரு தரமான கையை வச்சாலும் அவங்க பசுமா பத்தி எறியும். எத்தனையே பக்தர்கள் என்ன இடத்துல வரத்துக்கு வந்தாங்க. ஆனா உன்ன போல இந்த மாதிரி வர யாருமே கேட்கல. அப்படியா? அதனால யாரு தலையில கைய வச்சாலும் அவங்க பத்தி எறியணும். அவங்க அப்பயே ஒண்ணு பத்தி எரிஞ்சு போயிடும்.
அப்பேற்பட்ட வரம் தானே வேணும். நீ கேட்ட வரம் யாரு தலையில நீ கை வச்சாலும் பத்தி எறிகிற வரம் இதே தந்தே.